ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருவருக்கும் ரொம்ப முக்கியமான மாதம். இப்போ மாதம் என்னென்னா 2024 6வது மாதமான ஜூன் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அசுர வேகத்தில் பல கிரக மாற்றங்கள் நடக்குது. அதில் ஒரு ஒன் ஆஃப் த கிரக மாற்றம்னா சனி வக்ர பயிற்சி நடக்குது. சனி வக்ர பயிற்சி ஜூன் 29ஆம் தேதி 30ஆம் தேதியில் இருக்குது. இந்த 29, 30 இந்த 2 நாட்களில் சனி வக்ர பயிற்சி நடக்கிறதுனால குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சனி வக்ர பயிற்சி பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட அந்த பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சனி வக்ர பயிற்சி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். கடக ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி அதிர்ஷ்டமாக இருக்குமா, ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சனியை பற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் மாற்றுவார். சனி ஒரு நீதி தவறாத நீதிமான். நாம் பண்ணக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் எல்லா நன்மைகளுக்கும் கரெக்டான பலனை அவர் கொடுப்பார். அதனால தான் இவர் சனி ஒரு நீதிமான் என்று அழைக்கப்படுது. சனி நமக்கு மட்டும் கிடையாது, கடவுளுக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நீதியாக இருப்பார். ஸோ சனியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனாலேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு செய்வோம். ஸோ ஜாதகத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க கூட சனி மேலே நம்பிக்கை வைத்து சனி தோசை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சனி பரிகாரங்கள்லாம் செய்வாங்க. என்னதான் உழைப்பு போட்டு உயர்ந்த கோடீஸ்வரராக இருந்தாலும் சனின்னு வந்துட்டாவே பயந்து தான் ஆகணும். அப்பேற்பட்ட சனி வக்ர பயிற்சியில் கடகராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை பார்க்கலாம். கடகராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூஷம் ஆயுள்யம் முடிய இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு இந்த சனி வக்ர பயிற்சி பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய அறிவாற்றலாலும் தன்னம்பிக்கையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சனி வக்ர பயிற்சிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலவே கூடும். அதுக்கப்புறம் செயற்காரிய காரியங்கள் நீங்கள் செய்கிறது எல்லாமே சுலபமாக செய்து முடிக்க முடியும். அதாவது நீங்கள் நற்பெயரை எடுப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சனி வக்ர பயிற்சியில் ரொம்ப ஒரு ஆற்றல் அதிகமான பலன் கிடைக்கும். அப்புறம் சமுதாயத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உயர்ந்தவருடைய அன்பு ஆசி கிடைக்கும். கிடைச்ச அந்த உயர்ந்தவருடைய அன்பு ஆசியும் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பை கிடைக்க செய்யும். அப்புறம் வாழ்க்கை தரம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உயர ஆரம்பிக்கும். அனைவராலும் பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அந்த செய்தொழிலை சீர்படுத்துறது, செய்தொழிலில் முன்னேற்றம் அடைகிறது அதெல்லாம் பண்ணலாம். இதனால் வருமானம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயர தொடங்கும். அப்புறம் தாறுமாறாக இருந்த முதலீடுகளை முறைப்படுத்தினீங்கன்னா அது முறையாகும். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நீங்கள் செய்கிறது இந்த சனி வக்ர பயிற்சியில் சக்ஸஸ் ஆகும். எல்லாருக்குமே இந்த மாதிரி சக்ஸஸ் ஆகாது, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது. மெயினாக குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகிழ்ச்சியானது உங்களுக்கு நிறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையிறதே ஒரு ப்ளஸ்ஸான விஷயம். செய்தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. எதிர்வரக்கூடிய வாய்ப்புகள் எதையும் தவற விட்டுறாதீங்க. எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கோங்க. அப்படி பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு சாதகமாக அமையும். ஸோ எதிர்வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொண்டீங்கன்னாவே கண்டிப்பாக முன்னேற முடியும். கொடுத்த வாக்கை எப்பேற்பட்டாவது காப்பாற்றுவது மட்டும் இந்த சனி வக்ர பயிற்சியில் உங்களுக்கு எச்சரிக்கை. அதனால் முடிஞ்ச அளவு வாக்கு கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெரிய திட்டங்கள் தீட்டுறதா இருந்தால் தீட்டுங்க. அதே நேரம் அவைகளில் கையொப்பமிடும்போது முன் அனைத்து இதையும் பரிந்து கொண்டு கையொப்பமிடுங்க. அதாவது அனைத்தையும் 1க்கு 4 டைம் கூட செக் பண்ணி கையொப்பமிடுங்க. மற்றபடி உங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பு கௌரவம்லாம் உயரும். பேச்சில் கண்ணியம் இருக்கணும். நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்னால் நாம் பேச்சில் கண்ணியம் இல்லாமல் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு பின்னாடி ரொம்ப பெரிய ஆபத்தாக இருக்கும். அதனால் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை நாம் தான் கண்ட்ரோல் பண்ணணும். அதனால் பேச்சில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணியத்தை காக்கணும்.
அப்புறம் உடல் அசதிகளை பொருட்படுத்தாமல் மனமகிழ்ச்சியோடு பணியாற்றுங்க. அப்படி நீங்கள் பணியாற்றுனீங்கனாவே உங்கள் பணி எல்லாமே நிறைவடையும். உடன் பிறந்தோர் உங்களுடைய மனமறிந்து நடந்து கொள்வாங்க. அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு முழுசாக இருக்குது. வருங்காலத்தை வளமானவதற்கு வலுவான அடித்தளங்களை அமைத்து கொள்ளுங்க. அதாவது இந்த சனி வக்ர பயிற்சியை இந்த மாதிரி எதிர்காலத்துக்கு அமைச்சுக்குங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உத்தியோகம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. நன்றாக உழைத்தாலும் மேலதிகாரிகள் குறைகளை கண்டு சுட்டி காட்டுவாங்க. அலுவலகத்தில் கொடுத்திருந்த கடன் விண்ணப்பங்கள் சற்று தாமதமாகவே பணவரவு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு புது புது அனுபவங்கள் கிடைக்கும். இதன் மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்னா, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க நீங்கள் இப்போ உத்தியோகத்தில் பொறுமையை இந்த சனி வக்ர பயிற்சியில் காக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. பொறுத்தார் பூமி ஆர்வார் என்ற பழமொழிக்கேற்ப உத்தியோகத்தில் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். அதனால் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப 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 பொறுமையாக இருக்கணும். அப்புறம் உத்தியோகத்தை தொடர்ந்து வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னா, லாபம் பெருகினாலும் கடும் போட்டிகளை நிறைய நீங்கள் வியாபார ரீதியாக சந்திக்க வேண்டியது இருக்குது. கவலைப்படாதீங்க. எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்கு வாடிக்கையாளர்கள்கிட்ட நிதானமாக பேசுங்க. முன்கோபத்தை அவங்கக்கிட்ட காட்டாமல் முன்கோபத்தை தவிருங்க. கூட்டாளிகளோட நண்பர்களோட ரகசியங்களை வெளிப்படுத்த வேண்டாம். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வியாபாரத்தில் கொண்டு போனீங்கன்னா வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். புதிய முதலீடுகள் செய்யும்போது கவனமாக செய்யுங்க. முதலீடு செய்தால் லாபம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். லாபம் கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சால் முதலீடு பண்ணுங்கள். இல்லை கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா முதலீடு பண்ணாதீங்க. இருந்தாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணுங்கள். ஆனால் பின்னாடி நஷ்டம் வந்தால் அதை சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் எது செய்தாலும் அதில் ஒரு கவனத்தோடு இருக்கணும் என்று ஒரு இது இந்த சனி வக்ர பயிற்சியில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் விவசாயிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, பழைய கடன்களை அடைத்து புது கடன்கள் வாங்குகிற மாதிரி சூழ்நிலை கூடும். புதிய யுக்திகளை புதுத்திங்கனாவே விவசாயத்தில் உங்களுக்கு லாபம் அடைந்துடலாம். கால்நடைகளுக்கான பராமரிப்பு செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இந்த டைம் வரும். கருப்பு நிற பயிர்களால் சிறிது லாபம் கிடைக்கும். அதனால் பயிரிடும்போது கருப்பு நிறத்தில் இந்த சனி வக்ர பயிற்சியில் பயிரிடுங்க. மனசோர்வை தவிர்த்துட்டு மன தெளிவோடு வேலை செய்யுங்க. இது விவசாயிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி சனி வக்ர டைமில் இக்கட்டான தருணங்கள் நிறைய வரும். அந்த டைம் தான் உங்களுடைய சமயோகித புத்தி நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ எது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம பண்ணலாமா அப்படிங்கிற அந்த சமயோத புத்தியை யூஸ் பண்ணுங்கள். நிறைய அரசியல்காரங்க அதை யூஸ் பண்ணாமல் அவங்க இவங்கன்னு பார்த்துட்ருப்பீங்க. அதெல்லாம் எதையும் யோசிக்காதீங்க. உங்களுடைய சமயோகித புத்திப்படி இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அதற்கேற்ப செயல்படுங்க. அது உங்களுக்கு கை கொடுக்கும். முயற்சிகளை கூட்டி பல சாதனைகளை செய்து காட்டக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். தொண்டர்களை அரவணைத்து செல்லுங்க. அது ரொம்ப முக்கியம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில் இப்படி நடந்துக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சக கலைஞர்களுடைய ஆதரவால் நன்மைகள் அடைவீங்க. அவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க. செலவுகள் கட்டுக்கடுங்காமல் இருக்கும். சிக்கனமாக இருக்க பழகி கொள்ளுங்க. சிக்கனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில் கடன் வாங்க வேண்டிய நிலைமை கூட வரும். கலைத்துறையில் நீங்கள் எது வேணாலும் செய்துட்டு இருந்தாலும் உங்களுடைய துறை கலைத்துறையாக இருந்ததுன்னா நான் சொன்னது போல் சிக்கனமாக இருக்க பழகுங்க. அப்புறம் பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தெய்வ பலத்தை கூட்டிக் கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு. உடல்நலம் சுமாராகவே இருக்கும். போது என்கின்ற மனநிலையில் நிறைவை காண்பீங்க. சகோதர சகோதரி வழியில் பெரிய நலன்கள் எதிர்பார்க்க முடியாது. அனாவசியமான பேச்சுக்களை பெண்கள் நீங்கள் தவிர்க்கணும் என்று எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த சனி வக்ர பயிற்சியில் நன்றாக கடின உழைப்பை கொடுக்கணும். அப்படி கொடுத்து படித்தீங்கன்னா சிறந்த மதிப்பெண்களை பெற முடியும். கல்வி ரீதியான சுற்றுலா பயணங்கள்லாம் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். நினைவாற்றல் கூடும். சக மாணவர்களிடம் ஒற்றுமையை பேணுங்க. எதிலும் நிதானத்தோடு செயல்பட்டிங்கன்னா ஆனந்தம் உங்களுக்கு அடைய முடியும். ஸோ மாணவர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில் இப்படி நடந்துக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் சொன்ன இதற்கேற்ப இந்த சனி வக்ர பயிற்சியில் நடந்துக்குங்க. பரிகாரமாக இந்த சனி வக்ர பயிற்சியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து வரணுமா. இந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்து வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து தப்ப முடியுமா. ஸோ இந்த பரிகாரத்தை செய்து கடகராசிக்காரங்க பயன்பெறுங்க.
இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த கடகராசிக்காரங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சனி வக்ர பயிற்சி நடக்கிறது எப்போ, அதனால் என்ன மாதிரியான விளைவு ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இதற்கேற்ப நடந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போங்க. இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கடகராசிக்கார நேர்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு அவங்களும் பலனடையட்டும். கண்டிப்பாக இந்த தாள்களை தெரிஞ்சு அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறட்டும். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் கடகராசிக்காரங்க பண்ணிடுங்க. நாளைக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலனோடு மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.